உட்கார வச்சுருங்க. ஒரு ஆளை உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு எலுமிச்சி மரத்தை இப்படி உச்சிந்தலையில் வைங்க. நம்ம கணபதி மந்திரம் காளி மந்திரம் சொல்லிவிட்டு, இந்த மந்திரத்தை இல்லைன்னா இந்த மந்திரம் பெரிய மந்திரம் படிக்க முடியலன்னா கணபதி மந்திரத்தை ஜெபிச்சுட்டு காளி மந்திரத்தை சொல்லிவிட்டு, இந்த சகல கட்டுகளும் உச்சாட நாசி சோகா பில்லிங் கட்டு, சூனி கட்டு, ஏவல் கட்டு, மந்திர கட்டு, அனைத்து கட்டு தூள் ஆக்கு, பொடி ஆக்குன்னு சொல்லி அந்த இதில் இப்படி சுற்றி இப்படி இறக்கி இப்படி வச்சு ஒரே அடிங்க பாருங்க, கட்டு உடஞ்சிடும். அவ்வளோதான், வெறும் ஈஸி. இன்னும் ரொம்ப சர்வசாதாரணம் அப்படின்னு பண்ணலாம். வெள்ளை இருக்க இதுக்கு இல்லை, வெள்ளை இருக்க மண்டையை எடுத்துன்னு வந்து அவன் மேலே மந்திரம் சொல்லி கணபதி மந்திரத்தை போட்டு அப்படியே முறிச்சு விட்டோங்கன்னா கட்டு ஒடிஞ்சிடும். அவ்வளோதான், அது ஈஸி. அப்புறம் கட்டு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கட்டு ஒடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பில்லி சூனி எவ்வளோ தாயத்துக்குது பாரு, நிறைய தாயத்தை ரெடி பண்ணி மொத்தமாக மந்திரம் ஜெபிச்சு வச்சுங்க. வர்றவங்களுக்கு ஒவ்வொன்று கொடுங்க. ஒவ்வொன்றும் பண்ணினுக்காதுங்க. ஒரு 10 தாயத்து பண்ணிவிட்டு ஒரே முட்டை நல்லா அம்மாசினால உரியேற்றி வச்சிங்க. வரவனுக்கு ஒன்று கட்டி அமிச்சிருங்க. அப்போ திரும்பி அவங்க கட்ட அந்த வராது, கட்டும் விழாது, திரும்பி அவங்களுக்கு இது விழாது. அந்த மாதிரி பண்ணிங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சாமி ரொம்ப நாள் வந்துடுச்சு வரலன்னு நிறைய பேர் வருவாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு 4 மூலையும் 4 எலுமிச்சி மலம் வச்சுருங்க. 4 கற்பூரம் கொளுத்திட்டு மந்திரத்தை சொல்லி நான் இப்போ சொல்லி சகல பில்லிங் கட்டு, சூனி கட்டி, இவங்க மேலே இருக்கிற கட்டெல்லாம் ஒடினுட்டு நான் 4 மூலையும் ஒடிச்சுன்னு வந்துடுங்க. 1 4 கட் பண்ணிவிட்டு உச்சிந்தாலியில் 1 வச்சு மந்திரத்தை சொல்லி இவங்க உடம்புல இருக்கிற சகல கட்டுங்களும் ஒடியணும். உச்சாடன்னு சொல்லுங்கள். சகல கட்டு நான் பட்டுன்னு ஒடிஞ்சு பொண்ணு கூட அப்படியே நம்ம மந்திரம் சொல்லலாம், அப்படியே ஒடிணுன்னு சொன்னால் கூட ஒடிஞ்சிரும். சொல்லிவிட்டு அதை எடுத்து புழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு இதை வந்து இப்படி 3 சுற்றி இறக்கி ஒரே அடி அடிச்சுட்டுங்கன்னா ஒடிஞ்சிரும். உடனே அவங்க மேலே என்ன சாமி இருந்துச்சோ, கணபதி சக்கரங்குது பாருங்கள், வசி சக்கரம், அதில் போட்டு அவங்க மேலே மாரியம்மா இருந்துச்சுன்னா மாரியம்மா வசியான்னு போட்டு மை வச்சு தாயத்து போட்டு, இவங்களுக்கு இன்னாருக்கு இந்த அம்மாளுக்கு இந்த தேவதை வசியான்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி அதை கொடுத்துட்டு நீர் வச்சு சொன்னாங்கன்னாவே அவங்க அந்த அம்மா பிச்சு பிடின்னு ஓடி வந்துடும். இதெல்லாம் ஈஸி, புரியுதுங்களா? இது தெரிஞ்சாவே நம்ம பெரிய ஆள் இப்போலாங்க.